வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல். அகரம் ஃபவுண்டேஷன் என்னோட பர்பஸ் வந்து நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனா இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். அது நான் தனியா சுயமா பண்ணவே இல்லை, நீங்க கொடுத்த சக்தினால தான் என்னால பண்ண முடிஞ்சது. அது நீங்க என்ன பண்ண வச்சீங்க, எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அது மூலமா எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியா இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அந்த ஒரு காசுனால வந்து ஒரு வாழ்க்கையை மாறிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்தது. திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். தகுதியே இல்லாத ஒருத்தனை, எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தனை நீங்க நடிகனை ஆக்குனீங்க, நீங்க சூர்யாவா பாத்தீங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க. சோ நான் எதுவா இருக்க முடியும், நான் எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சூர்யாவா ஒரு அடையாளம் கொடுத்த சமுதாயத்துக்கு நான் என்னவா இருக்க முடியும், பிரயோஜனமா இருக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? நடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், இன்னும் பெருசா பண்ணுவேன்.